நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் அலுவலகத்தில் இருந்து 3 கிலோ தங்கமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. தேவநாதன் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் 3 கிலோ தங்கத்தை கைப்பற்றி இருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தேவநாதன் அலுவலகத்தில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் 150 ஆண்டுகள் பழமையான மயிலாப்பூர் பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிதி நிறுவனத்தில் தற்போது 5000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்பு தொகையாக கொண்ட உறுப்பினராக இருக்கின்றனர். இதில் பெரும்பாலும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள் தங்களது ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்திருக்கின்றனர். இந்த நிதி நிறுவனம் முதலீடு செய்யும் பணத்துக்காக அதிக அளவில் வட்டி அளிப்பதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களின் 525 கோடியை திரும்ப கொடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக இந்த நிதி நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்திருக்கும் வாடிக்கையாளர்கள் வட்டி தொகையும் முதிர்வு தொகையும் வரவில்லை என்றும் புகார் எழுந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக 150க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கிய காசோலை பணம் இல்லாமல் திரும்பியதால் சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் தினமும் பாதிக்கப்பட்டவர்கள் மயிலாப்பூர் நிதி நிறுவன அலுவலகத்தில் அவ்வப்போது திரண்டு குற்றச்சாட்டுகள் எழுப்பினர். இது தொடர்பாக இதன் தலைவராக இருந்த தேவநாதன் யாதவ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். அவருடன் அவரது நிர்வாகிகள் மேலும் இருவரும் கைது செய்யப்பட்டனர். தேவநாதனை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில் ஏற்கனவே இது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேவநாதனை மயிலாப்பூர் அலுவலகத்தில் அழைத்து வந்து விசாரணை செய்திருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது அந்த நிதி நிறுவனத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 கிலோ தங்கமானது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் 25க்கும் மேற்பட்ட வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறது. தற்போது போலீஸ் காவலில் எடுத்து தேவநாதன் விசாரித்து வந்த நிலையில் தற்போது இந்த தங்கம் மற்றும் வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேவநாதன் அலுவலகத்தில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.